வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் த்ரில்லரோட 5வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. டாக்டர் சி சின்ன பொண்ணாக இருக்கும்போது தன்னோட பர்த்டேவை தன்னோட அம்மா கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தன்னோட அம்மாவை அப்பா டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த சியோ அதை தடுக்காமல் அந்த விஷயம் தன் காதிலே விழுகாத மாதிரி தன் காதை கவர் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த விஷயம் தான் டாக்டர் சியோவுக்கு இப்போ வரைக்கும் ஒரு கெட்ட கனவு மாதிரி பயமுறுத்திட்டு இருக்கும். இப்போ ஒரு வழியே டாக்டர் சியோ தன்னோட சொந்த ஊருக்கும் வந்திருப்பாங்க. அங்கே அவரோட அப்பா தங்கியிருப்பாங்களே ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டையும் தானும் ரெண்ட்டுக்கு எடுத்திருப்பாங்க. வீட்டு ஓனர்கிட்ட நான் இன்றைக்கே மூவ் ஆன் ஆயிடுறேன், நான் இங்கேருந்து ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு அங்கேருந்து போவாங்க. இன்னொரு பக்கம் ஜங் என்ன பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்னா சீரியல் கில்லர் கேஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் சீரியல் கில்லர் கேஸில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன க்ளூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் அவர் ஒன்றா கலெக்ட் பண்ணிட்டு அனாலிசிஸ் பண்ணிட்டு இருப்பார். இருந்தாலும் அவருக்கு ஒரு விஷயம் தான் ரொம்ப கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். இந்த கொலைகள்லாம் எப்படி ரிலேட் ஆகிருக்கு அப்படின்றது இன்னும் அவர் கன்ஃபியூஸ் ஆகி தான் இருந்துகிட்ருக்கும். அப்போ அவனோட டீம் மெம்பர்ஸில் ஒருத்தர் டாக்டர் ஓ இறந்த இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அது சிசிடிவியில் பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஜங் அதை போய் பார்க்க போயிடுவார். அந்த டைமில் ஜங்கோட டீமில் இருக்க மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே டாக்டர் ஓவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணை விசாரிக்கும் போது எனக்கு டாக்டர் சியோ மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவள் தான் எப்போ பாரு என்னோட பாய் ஃப்ரெண்டோட ஒர்க்கில் தலையிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாள், அவளை வேணா விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை ஜங்கோட டீம்மேட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ரெண்டாவது அது ஜங்கிட்டே சொல்கிற அளவுக்கு பெரிய விஷயம்னா இல்லைல்ல, அதை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா டாக்டர் சியோ மேலே சந்தேகப்பட்டு விசாரிச்சாங்க அப்படின்னா அந்த கேஸ் எங்கே போகும்? இந்த கேஸில் இருக்க ஒவ்வொரு லீட் குரூப்பையும் டாக்டர் சியோ தானே கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த பொண்ணு பேசுகிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை, அதனால் இதை கண்டுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவாங்க. கட் பண்ண மிஸ்டர் காயோட லாண்ட்ரி ரூமை தான் காட்டுறாங்க. அங்கே அதோட ஓனர் காய்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பாங்க. பக்கத்து வீட்டில் கதவு சரியில்லைப்பா, அதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி தரியா, ஏன்னா புதுசாக அங்கே ஒரு பொண்ணு குடி வரப்போகுது, அதுவும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை பார்க்குறேன்னு சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்டதும் காய்க்கு புரிஞ்சிடும், வரது நம்ம பொண்ணு சியோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிஸ்டர் காய் ஓனர்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் அப்புறமேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தரேனே, என்னால் இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா இன்றைக்கி தான் என்னோடய ஒய்ஃபும் என்னோட பொண்ணு இறந்த நாள், ஆனால் நாளைக்கு பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இன்னொரு பக்கம் ஜங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிசிடிவி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்ததில் டாக்டர் ஓ இந்த இடத்த போய் டேரெக்டாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் அங்கேருந்து டேரெக்டாக கிளம்பி போய் அங்கே பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் சியோ பக்கத்தில் தான் தங்கியிருக்காங்க, அவங்களே நான் கால் பண்ணி கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அவன் டாக்டர் சியோவுக்கு கால் பண்ணி நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துருங்க, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். டாக்டர் சியோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்டர் ஓ இறந்துருப்பாங்கள்ல, அந்த உடலை கண்டுபிடிச்ச பிளேஸ்க்கு இப்போ போயிருப்பாங்க. அந்த இடத்த பார்க்கும்போது அதில் ஒரு சில ஸ்டிக்கர்ஸ்கள் ஒட்டி இருக்கும். இந்த ஸ்டிக்கர் எதுக்காக ஒட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா எப்போல்லாம் அவளோட அப்பா கொலை பண்ணியிருப்பாங்களோ அந்த பர்சனை விட்டுட்டு போகும்போது ஒரு ஸ்டிக்கர் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பாஸ்டில் நடந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும். பாஸ்டில் தன்னோட பிறந்தநாளை தான் அம்மா கூட சியோ செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கூப்பிட்டு போய் டார்ச்சர் பண்ணான்னு சொல்லியிருப்போம்ல, அப்படி டார்ச்சர் பண்ணி சியோவோட அம்மாவை வர கொண்டிருப்பார். இந்த விஷயத்த சியோ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவங்க அப்பா வெளியே நின்னதை பார்த்த சியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதுவுமே பேச மாட்டாங்க, எதுவுமே நடக்காத மாதிரி போயிட்டு நான் அந்த இடத்த க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை அவங்களோட அப்பா பார்ப்பாரு, அதனால் சியோ எதுவும் பண்ணாமல் விட்டுருவார் இருந்தது. அந்த நாளுக்கு அப்புறம் தான் டாக்டர் சியோ அவங்க அப்பா பண்ண ஒவ்வொரு கொலைக்கான விட்னஸையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை அவருக்கு ஒர்க் மாதிரியே அவர் கொடுத்துட்ருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வரும். இன்னொரு பக்கம் ஜங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க. அங்கே சிசிடிவி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஏரியா சிசிடிவி ரெக்கார்டு இருக்கும்ல, அதை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா எப்படி போனால் அந்த ஏரியாவுக்கு போக முடியும் அப்படின்றது விக்டிம் மாதிரி தன்னை நினச்சி செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் டாக்டர் சியோ பஸ்ஸில் போயிட்டு இருப்பாங்க. அப்படி பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டாக்டர் ஓ கூட ட்ராவல் பண்ணாங்கல்ல, அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகும். அன்றைக்கி பஸ்ஸில் அப்போ நம்ம கூட போனது தன்னோட அப்பா தான் சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாகவே அவங்கள ஃபாலோ தான் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்கன்றது தெரிய வரும்போது அவங்களுக்கு ரொம்ப நடுங்கி போயிடும். இன்னொரு பக்கம் ஜங் என்ன பண்ணுவார் அப்படின்னா டாக்டர் ஓ எந்த இடத்துலேருந்து சிசிடிவி வழியாக போயிருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த பிளேஸ்க்கு டாக்டர் ஓ பின்னாடியே நம்ம போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இமேஜின் பண்ணி பார்த்துட்டு வருவார். அப்படி அவர் சிசிடிவி ஃபுட்டேஜை ஃபாலோ பண்ணிட்டே போய் பார்க்கும்போது ஒரு இடத்துல டெட் எண்ட் வந்துடும். இதுக்கு மேலே எங்கே போகிறது அப்படின்றதே தெரியாது. அப்போ சீரியல் கில்லருக்கும் இந்த பிளேஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டெட் எண்ட் இருக்க இடத்துல நிறுத்த மாட்டான். அப்போ இந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் இங்கே ஏதோ சீரியல் கில்லர் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஓரளவுக்கு கன்ஃபார்மே பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பிளேஸ்க்கு டாக்டர் சியோ வருவாங்க. இப்போ ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு டாக்டர் சியோவோட அப்பா மிஸ்டர் காயை தான் காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இப்போ இன்னொரு விக்டிம் கிடச்சிருப்பாங்க. அவங்கள
எப்படி வந்து கொலை பண்ணணும் அப்படின்றதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த டைம் விக்டிம் வந்து ஒரு பொண்ணு, அந்த ப்ராசஸ் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த குட்டி பொண்ணு தான். அவர் வந்து அப்படி கொலை பண்ணிகிட்டு இருக்கும்போது மெடிக்கல் புக்கை பார்த்து தான் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு கட் பண்ணிகிட்டு இருப்பாரு. அவருக்கு மெடிக்கல் நாலேஜ் சுத்தமாகவே இல்லைனாலுமே இந்த விஷயங்கள் வந்து அவர் ஸ்டார்டிங்லேருந்து தான் பண்ணிகிட்ருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவர் வந்து டிஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்க டயத்தில் சின்ன பொண்ணு என்ன பண்ணோம் அப்படின்னா வெளியில் உட்காந்து கிம்பப் சாப்பிட்டுட்டு இருக்கும். அதுக்கு பாட்டுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக சாப்பிட்டுட்டு உட்காந்து இருக்கும். இன்னொரு பக்கம் ஜங்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா டாக்டர் சிஓ கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுறாரு. இதான் நான் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ், இதை கொஞ்சம் பாருங்களேன், இதை பார்த்து உங்களுக்கு எதாவது ஞாபகம் வருதா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி சிஓக்கு தான் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, இருந்தாலும் எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல, அங்கே எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லி போய் சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கலெக்ட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் ஜங்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவன் சீக்கிரமாக தன்னோட அப்பா வந்து கண்டுபிடிச்சிருவான், அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை சொல்ல மாட்டாங்க. டாக்டர் சிஓக்கு வந்து கன்ஃபார்மாகவே தெரியும் இந்த 2 கொலைகளையும் பண்ணது தன்னோட அப்பா தான், அதனால் இது சீரியல் கில்லர் கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்கும் வந்து அதே விஷயத்த உறுதியாக சொல்லுவான், இந்த 2 கொலையும் பண்ணது வந்து ஒரு சீரியல் கில்லர் தான் அப்படின்ற விஷயத்த வந்து நாங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் நிறையா வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். டீமில் இருக்க சீனியர் சொன்ன ரிப்போர்ட் படி கொலை பண்ணவை வந்து இந்த ஏரியா சுற்றி தான் எங்கேயோ இருந்திருக்கான், அந்த விஷயமே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு டாக்டர் சிஓ கேட்பாங்க, எப்படி நீ ஷியோராக சொல்கிற இந்த ஏரியா சேர்ந்தவங்க தான் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து ஜங் சொல்லுவான், ஏன்னா சீரியல் கில்லர் தான் கொலை பண்ண எல்லாத்தையும் இந்த ஏரியாக்குள்ளே டிஸ்போஸ் பண்ணுறான், அதனால் இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு டாக்டர் சிஓ இதை வச்சுனா நீ கன்ஃபார்மான சொல்ல முடியாது, வேறு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே டாக்டர் சிஓவுக்கு அவங்க கோவர்கிட்டேருந்து கால் வரும். இந்த மாதிரி நாங்கள் அனாலிசிஸ் பண்ணும்போது 2 விக்டிமோட பாடியிலேருந்து கலெக்ட் பண்ண கெமிக்கல்ஸ் எல்லாமே சேம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இன்ஜெக்ஷன் மார்க் வந்து ஃபஸ்ட்டு விக்டிமில் இருந்துச்சு, செகண்ட் விக்டிமில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை வந்து டாக்டர் சிஓ வந்து ஜங்கிட்ட சொல்லிட்டு பார்த்தில்ல, இதில் வந்து நிறைய சிமிலாரிட்டி இருந்தாலும் ஒரு சிலது வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது, ஒருவேளை இது சீரியல் கில்லர் கேஸாக கூட இல்லாமல் இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேஸை திசை திருப்பி விடுவாங்க. ஏன் டாக்டர் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா டாக்டர் சிஓ ஏற்கனவே ஓட பாடியில் இருக்க இன்ஜெக்ஷன் மார்க்கை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட கோல் இப்போதைக்கு என்ன அப்படின்னா தன்னோட அப்பா ஃபஸ்ட்டு நம்ம தான் கண்டுபிடிக்கணும், அவங்கள வந்து நம்ம கையால் கொலை பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்காங்க. வேறு யாராவது போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா தான் கொலை பண்ணி பழி வாங்க முடியாதுல்ல, அதனால் தான் தான் செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அடுத்து டாக்டர் சிஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருப்பாங்க. அவங்க போயிட்டுருக்க வழியில் ஒரு பொண்ணோட டெட் பாடியை பார்ப்பாங்க. அந்த பொண்ணு இருக்க பொசிஷனை பார்த்தாவே தெரியும் இது தான் அப்பா பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. கிட்ட போய் பார்க்கும்போது கன்ஃபார்மே ஆகிடும், ஏன்னா அவங்க அப்பா பண்ண மாதிரி அந்த த்ரெட்டில் வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டிருக்கும். அப்போ இதான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணை செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே இன்ஜெக்ஷன் மார்க்கும் இருக்கும். சரி இந்த இன்ஜெக்ஷன் மார்க்கை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வரும். யாருன்னு அட்டன் பண்ணி பேசணும் அப்படின்னா கால் பண்ணியிருக்க வந்து டாக்டர் சிஓவோட அப்பா தான் கால் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தன்னோட அப்பா தான் கால் பேசுகிறதுன்னு கேட்கும்போது அப்படியே நடுங்கி போயிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார், இங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. உடனே அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே தன்னோட அப்பா எங்கேயா இருக்காங்களான்னு தேடி பார்ப்பாங்க. அப்போ வந்து அந்த சைடு ஒரு குட்டி பொண்ணு வந்து சூட்கேஸை கொண்டுட்டு போயிட்டுருக்குமா, உடனே அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இவங்க பின்னாடியே போயிட்டுருப்பாங்க. ஒரு பாதையோட முடிவு வரைக்கும் அந்த பொண்ணு போகும், அடுத்து எங்கே போச்சுன்னே தெரியாது. சரி ஒருவேளை இங்கே தான் நான் அப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவை தேடினா அவங்க அப்பாவும் இருக்க மாட்டாங்க, அந்த குட்டி பொண்ணு அங்கே இருக்காது. 2 பேருமே இருக்க இடமே தெரியாமல் அங்கேருந்து மறைஞ்சு போயிருப்பாங்க. இப்போ 2 பேருமே எங்கே இருக்காங்கன்னு தெரிலன்றப்ப அவங்க அப்பா கிட்டே கேட்பாங்க எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அதுக்கு டாக்டர் சிஓவோட அப்பா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ தான் டாக்டர் சிஓக்கு வந்து ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியும். அதுக்கு தூரத்தில் சூட்கேஸ் கொண்டு போயிடுச்சுல அந்த பொண்ணு, அந்த சூட்கேஸ் இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபுட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாரு. இது வந்து டாக்டர் சிஓவுக்கு அவங்க அப்பா வந்து எப்போவுமே பண்ணி கொடுக்குற ஃபுட்டு தான். ஒவ்வொரு தடையும் அவர் கொலை பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கும் டாக்டர் சிஓ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு உன்னை கொலை பண்ண போல தோணுதுப்பா, எதுக்கு நீ இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் தான் உன்னை கொல்ல போகிறேன் பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த காரணத்தினால தான் என்னமோ தெரியல மிஸ்டர் காயோட கால் வந்து ஒரு மாதிரி நடந்துட்டு இருப்பார்ல, அதுக்கு இது கூட ரீசனாக இருக்கலாம். இவங்க எதுவும் அட்டாக் பண்ணாங்களா இல்லையான்றதை இப்போ நமக்கு சொல்லலை. இதெல்லாம் பார்த்து டாக்டர் சியா அவங்க அப்பா கிட்ட இந்த டைம் உங்களை சும்மா விடுறதா ஐடியாலே இல்லைப்பா, இந்த டைம் நீங்கள் என்கிட்ட தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு மிஸ்டர் காயும் சரிம்மா உன்னோட சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ ஏன் என்னை பிடி, நீ என் பொண்ணாச்சே அதெல்லாம் நீ செஞ்சிருவ அப்படின்ற மாதிரி பேசிட்டு காலை கட் பண்ணிடுவார். இப்படி வந்து மிஸ்டர் காய் வந்து சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல. இந்த சைடு டாக்டர் சியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அப்பா செஞ்சு வச்சுருப்பாங்களே சாப்பாடு, அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்றது மூலமாக சிம்பாலிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நானும் உங்களோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அர்த்தமா. இது அவங்களுக்குள்ளே இருக்க கோட் பேர்ட் மாதிரி. இப்படி வந்து அப்பா பொண்ணு 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சேலஞ்ச் வச்சுருக்காங்க. இந்த சேலஞ்சில் யார் ஜெயிக்கிறா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோட்களில் பார்க்கலாம்.
எபிசோட ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதில் டாக்டர் சியோ சின்ன வயசாக இருக்கும்போது அவங்களோட அப்பா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்களோட முடியை வந்து கட் பண்ணி விட்டுருப்பாங்க. டாக்டர் சியோவுக்கு வந்து ரொம்ப நீளமாகவே முடி வச்சுக்கணும்னு ஆசை. ஆனால் அவங்க அப்பா அதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் சியோவோட அக்கா மட்டும் ரொம்ப நாளாக நீளமாகவே முடி வச்சுருப்பாங்க. இப்போ தான் நமக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, சியோவுக்கு ஒரு அக்கா இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த அக்காவோட பேர் வந்து ஜோஹன். இவங்க தான் எப்போவுமே சியோவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் சி எப்பயுமே ஒரு பொம்மை வச்சுருப்பாங்கள்ல, அந்த பொம்மையை செஞ்சு கொடுத்தது இவங்க தான். அதை கூட நம்ம அடிக்கடி ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்துருப்போம்ல, அந்த பொம்மை. அன்னைக்கு நாளைக்கு இவங்க எதுக்காக வெளியே போயிருப்பாங்க அப்படின்னா, அவங்க அப்பா கூட சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. இந்த விஷயங்கள் தான் டாக்டர் சியை நினச்சி பார்க்குறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதுன்னு தான் காட்டுறாங்க. போலீஸு, ப்ரெஸ்ஸு, ஜங்கு, அப்புறம் அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பொண்ணு இறந்து போயிருப்பாங்களே, அந்த பொண்ணோட பாடி இருக்கிற பிளேஸ்க்கு வருவாங்க. அங்கே இருக்கவங்க கிட்ட ஃபஸ்ட்டு இந்த பாடி யார் பார்த்தது, ஐவிட்னஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டாக்டர் சியோ தான் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த டைம் டாக்டர் சியோவும் கரெக்டாக அங்கே வருவாங்க. அவங்களோட கெட்டப்பு, ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். டாக்டர் சியோ தான் க்ரைம் சீனில் இருந்திருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கும். இது கொஞ்சம் பார்க்கவே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமாக தெரியும். உடனே டாக்டர் சியோ விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே அவங்க கிட்ட நீங்கள் தான் கொலை பண்ணதா அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தேகப்பட்டு கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு டாக்டர் சியோ நான் எந்த விதமான தப்பும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்புறம் எப்படி உங்களோட கோவர்க்கர் இறந்துருக்காங்க, அதுக்கப்புறம் இப்போ இறந்து போன பொண்ணு பக்கத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் தான் க்ரைம் சீனை பார்த்துருக்கீங்க, எல்லாமே எப்படி கோஇன்சிடெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு டாக்டர் சியோ சொல்லுவாங்க, நான் ஒரு சின்ன ப்ரொமோஷனுக்காக என் கூட வேலை பார்க்குறவங்கள கொலை பண்ணுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதெல்லாம் நான் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே, அவங்களுக்கு இதுக்கான மோட்டிவ் இல்லை அப்படின்றதுனால சரி ஓகே நான் வந்து இதை ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து ஒத்துக்குவாங்க. இப்போ அடுத்த விக்டிம் வந்திருக்காங்கல்ல, இந்த பாடி அனாலிசிஸ் பண்ண வேண்டியது யார், சியோ தானே. ஆனால் டாக்டர் சியோ வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக ஜங்கோட அங்கேருந்து அனுப்பி வைப்பாங்க. அடுத்து ஃபாரன்சிக் ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் ஜங் வந்து டாக்டர் சியோ நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு சொல்லுவான், அடிக்கடி இனிமேல் நைட்டுனா வெளியில் போகாதீங்க, அதுவும் தனியானா போகாதீங்க, ஏன்னா சைக்கோபாத் உங்களையும் டார்கெட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வாட்ச் வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருப்பான் போல இருக்குது. அதை டாக்டர் சியோ கிட்ட கொடுப்பாங்க. அதை வந்து டாக்டர் சியை ஃபஸ்ட்டு வாங்க மாட்டாங்களா. அப்புறம் அவன் சொல்லுவான், இப்போ நீங்கள் மட்டும் வாட்சை வாங்கிக்கல அப்படின்னா 24/7 நான் உங்களை தான் வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டாக்டர் சியை வந்து நீ வாட்ச் பண்ணுறதுக்கு வாட்சே மேல் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வாட்சை வாங்கி வச்சுக்குவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டாக தேவை அப்படின்னா அந்த வாட்ச் மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு டாக்டர் சியும் எப்பயும் போல் ஆட்டோ ஸ்பே பண்ணுறதுக்காக தன்னோட டீம் கூட ஆட்டோ ஸ்பே ரூமுக்கு போவாங்க. அவங்க ஆட்டோ ஸ்பேயும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க ஆட்டோ ஸ்பே பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த தடவை விக்டிம் பாடியிலேருந்து நிறைய பார்ட்ஸ் வந்து கிடைக்கும், ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்படி டாக்டர் சியோ வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது விக்டிமோட வாயில் ஒரு விஷயம் இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. அது என்ன அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதுவும் டாக்டர் சியோ சின்ன பொண்ணாக இருக்கும்போது இருந்திருப்பாங்களே, அந்த சின்ன வயசு ஃபோட்டோ தான் அது. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து ஜங்கிட்டு காட்டுவாங்க. இந்த ஃபோட்டோ தான் அனாலிசிஸ் பண்ணும்போது எங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆல்ரெடி அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் தான் அப்படின்றது சொன்னால் வேலை முடிஞ்சிடும். ஆனால் அது சொல்ல மாட்டாங்க. டைம் டிலே பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜங்கிட்ட கொடுத்து நீ அனாலிசிஸ் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் மிஸ்டர் காய் தன்னோட பழைய வீட்டுக்கு தனக்கு ஹெல்ப் பண்ண குட்டி பொண்ணையும் கூட்டிகிட்டு போவார். எதுக்கு குட்டி பொண்ணையும் கூட்டிகிட்டு போகிறாருன்னா அவர் கொலை பண்ணுறது எல்லாத்தையும் அந்த பொண்ணு தானே க்ளீன் பண்ணிகிட்ருக்கு, அதுக்காக கூட்டிகிட்டு போவார். அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட இங்கே தான் நானும் டாக்டர் சியோ முன்னாடி இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த பற்றி காட்டிகிட்டு இருப்பார். இந்த டைம் ஜங் என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்னும் டாக்டர் சியோ கிட்ட அந்த ஃபோட்டோ பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். நீங்கள் வந்து விக்டிம் கிட்டேருந்து கிடச்ச ஃபோட்டோ வச்சு ஏதாவது அனாலிசிஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் இருக்க குழந்தை வந்து இப்போ எப்படி இருக்குங்களா கண்டுபிடிக்க முடியுமா, சீக்கிரம் டிஎன்ஏ சாம்பிள்லாம் ரிமூவ் பண்ணி சொல்லுங்கள், அப்படி கிடச்சிச்சுன்னா மட்டும்தான் எங்களால் கேஸை ஃபர்தராக கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு டாக்டர் சியோ சொல்லிடுவாங்க, என்னால் சாம்பிளை சீக்கிரமான ரிமூவ் பண்ண முடியாது, அதிகபட்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாவே எங்களுக்கு 1 வீக் எடுத்துக்கும், உனக்கு ஓகே அப்படின்னா சொல்லு நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணி கொடுங்க, ஏன்னா இந்த கேஸ் வந்து 90s நடந்த ப்ளூபெர்ரி கேஸோட சிமிலராக இருக்குது, அதனால தான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு டாக்டர் சியோ சரி ஓகே நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அனுப்பி வைப்பாங்க. இப்போ கூட டாக்டர் சியோவுக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் தான் பயமுறுத்திட்டு இருக்கும். அப்படி பாஸ்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு சீனில் காட்டுறாங்க. ஒரு தடவை இவளுக்கு அவளோட அக்கா வந்து ஒரு பொம்மை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா வருவோம், அவள் வந்து பயந்து போய் ஒளிஞ்சு போயிருப்பாள். அப்போ 2 பேருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத விஷயத்த காட்ட மாட்டாங்க. அதை நினச்சி இவள் வந்து ரொம்ப பயந்துட்டுருப்பாள். இந்த விஷயங்கள் தான் இவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கும், அதான் நினச்சி பார்த்துட்ருப்பாங்க.
இப்போ கட் பண்ணால் டாக்டர் சியோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்களே, அந்த வீட்டை வந்து திருப்பி ரீபெயிண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா சியோ வந்து சின்ன பொண்ணாக இருக்கும்போது நிறைய கிறுக்கி வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் தெரியக்கூடாது, அவன் வந்து பார்த்தா ஃபீல் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பெயிண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே கூடயே அந்த குட்டி பொண்ணும் வந்திருக்கும். அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பொம்மை சொல்லி பார்த்தோம்ல, அந்த பொம்மை இப்போ எடுத்து வச்சு பார்த்து விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த பொம்மை தான் டாக்டர் சியோக்கு அவங்க அக்கா வந்து கிஃப்ட் பண்ண பொம்மை. இன்னொரு பக்கம் ஜங் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஸ்டேஷனில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த ஃபோட்டோ காட்டி இந்த பிக்சர் அனாலிசிஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு டீம் லீடர் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டார். அதனால ஜங் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் 90s நடந்த பேரட் கேஸையாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அதுக்காவது பர்மிஷன் கொடுங்க, ஏன்னா இந்த கேஸும் அந்த கேஸோட சிமிலராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்துக்கு போலீஸ் சீப் வந்து ஒத்துக்க மாட்டார். நான் அலோவ் பண்ண முடியாதப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. கட் பண்ண டாக்டர் சியோ தன்னோட அப்பாவை பார்க்கறதுக்காக அவங்க பழைய வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் வேகமாக போயிருப்பாங்க. அங்கே போனது ரொம்ப தங்கி மெதுவாக தான் உள்ளே போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னுமே தன்னோட அப்பா மேலே இருக்க பயம் வந்து போகவே இல்லை. அவங்க உள்ளே போய் பார்க்கும்போது அந்த வீடை வந்து ரொம்ப நல்லா க்ளீனாக பெயிண்ட் பண்ணியிருக்கும். அதை சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்களா, அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வெளியே வரும். அந்த பொண்ணு வந்து சியோ பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்குமா. உடனே தன்னோட அப்பா இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா வெளியில் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபுல்லாக தேடிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து இவ்வளோ நேரமும் சியோ என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டு வந்திருப்பாங்க. இப்போ சியோ கூப்பிடவும் அவர் வெளியே வருவார். சியோவை பார்த்து தான் அவள் அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஓடி வந்து அவளை ஹக் பண்ணிக்குவார். எப்படிம்மா இருக்க, ரொம்ப நாளாக ஆச்சுமா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதும் டாக்டர் சியோவுக்கு ரொம்ப பயமாகவே இருக்கும். ஏன்னா இப்போ கூட தான் அப்பா தன்னை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலாக வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்களா. அப்புறம் வந்து அப்பா உனக்கு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்க புது வீடு பிடிச்சிருக்காமா, உனக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்கை தான் காட்டுறாங்க. ஜங் வந்து தன்னோட சீனியர்ஸ்க்கு தெரியாமல் சீக்ரெட்டாக ப்ளூ பேரட் கேஸ் எடுத்து படித்து பார்ப்பாங்க. அதில் வந்து விக்டிமாக இறந்து போயிருக்குது டாக்டர் சியோவோட அக்காவும் அப்புறம் வந்து அவங்களோட அம்மாவும் அப்படின்றது தெரிய வந்திருக்கும். அந்த விஷயத்தை பார்த்துட்டு இருப்பாரா. அப்போ அந்த டீமில் இருக்கவங்க வந்து, நீ ஒரு ஃபோட்டோ கொடுத்து அனாலிசிஸ் பண்ண சொன்னீல, அவங்க இப்போ மலர்ந்துருந்தால் எப்படி இருப்பாங்கன்ற ஃபோட்டோ கண்டுபிடிச்சிட்டோம் வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுவாங்க. உடனே அதை பார்க்குறதுக்காக அங்கே போய் பார்ப்பாரு. போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு அப்படியே டாக்டர் சியோ மாதிரி இருக்கும். பார்த்தியாடா அந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு சியோ மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை ஜங் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. எப்படி அவங்க பார்க்குறதுக்கு சியோ மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் டாக்டர் சியோ தன்னோட அப்பா கிட்டே கேட்பாங்க, நான் அன்றைக்கி உங்களை மலைமையிலேருந்து கீழே தள்ளி விட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உயிரோடு வந்தீங்க, நான் நல்லா பார்த்து நீங்கள் இறந்து போயிருந்தீங்க, நீங்கள் உயிர் பொழைச்சிருக்க வாய்ப்பில்லை, எப்படி நீங்கள் தப்பிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ அன்றைக்கி தள்ளி விட்டதெல்லாம் உண்மைதாம்மா, நான் மலையிலேருந்து கீழே விழுந்தது உண்மைதான், அப்போ அந்த சைடு மூலிகை பறிக்க போனவங்க என்னை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டாங்க, அவங்க காப்பாற்றினால தான் நான் இப்போ உயிரோடு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பொண்ணை பாரு, இவ தான் உன்னோட தங்கச்சி, நான் அடாப்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது குட்டி பொண்ணையும் இன்ட்ரோ பண்ணி கொடுப்பாங்க. டாக்டர் சியோவுக்கு தன்னோட அப்பா அப்படி பண்ணுறது பேசுகிற விஷயங்கள் எதுவுமே பிடிக்காது. அது உங்களுக்கு ரொம்ப கோங்கமாக வருமா. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட அப்பா வந்து கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த டைம் அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, சியோ வந்து பிளாக் பண்ணிவிட்டு தன்னை கொலை பண்ண விடாத மாதிரி தடுத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் முழுசாக முதல்ல இந்த உலகத்தை விட்டு போங்க, அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. காயை வந்து ரொம்ப பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு கட்டத்தில் சியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க தப்பிச்சு வந்துட்டு திரும்பி அவரை கொலை பண்ணுறதுக்காக போவாங்க. ஆனால் அப்படி அவங்க அவரை கொலை பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த குட்டி பொண்ணு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து சியோ வந்து சுட்டுடும். அதெல்லாம் அவங்க மயங்கி அப்படியே தன்னோட அப்பா மேலே விழுந்துருவாங்க. அதனால் இந்த தடையும் சியோவால் தன்னோட அப்பா வந்து கொலை பண்ண முடியல, அது வந்து மிஸ் ஆயிரும். இந்த குட்டி பொண்ணு வந்து டாக்டர் சியோ சுடும் அப்படின்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த பொண்ணு வந்து டாக்டர் சியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கு. அந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணுச்சு அப்படின்றத அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் த்ரில்லர் சீரிஸோட 7வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. சின்ன வயசு சியோ எப்பயுமே தன்னோட அக்கா கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எழுதுறது, படிக்கிறது, ட்ரா பண்ணுறது, இது எல்லாத்தையும் அவங்களோட அக்கா தான் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அப்படி தான் அவங்க டைரி எழுதுறது எல்லாத்தையும் கற்றுக்குவாங்க. ஒரு நாள் இவங்க அப்படி படம் வரைஞ்சிட்டு இருக்கும்போது கடலுக்கு சிவப்பு கலர் அடித்து வச்சுருப்பாங்களா. அதை பார்த்துட்டு சியோவோட அக்கா, நீ ஏன் எல்லாத்துக்குமே சிவப்பு கலரே அடித்து வைக்கிற, என்ன தான் உனக்கு சிவப்பு கலர் தான் பிடிக்கும்னாலும் கடலுக்கு அப்படி அடிக்கக்கூடாதுல்ல, ப்ளூ தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் டாக்டர் சியோ என்ன சொல்கிறதுக்காக அப்படி படம் வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னா, தான் டெய்லியும் வந்து அந்த சிவப்பு கலர் லிக்விடை தானே க்ளீன் பண்ணுறாங்க, தன்னோட சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படின்றது இன்டெரக்டாக அக்காட்ட சொல்லி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான் அப்படி வரைஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்க அக்காவுக்கும் அதை புரிஞ்சுக்கிற வயசு இல்லைல்ல, ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த விஷயத்தை தான் காட்டிகிட்டு இருப்பாங்க.
போன எபிசோடில் இது வரைக்கும் பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா டாக்டர் சியோவா காய் கூட அந்த குட்டி பொண்ணு வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். அப்படியே அவங்க மயங்கி அவங்க அப்பா மேலே விழுந்திருப்பாங்கன்ற வரைக்கும் தான் பார்த்துருப்போம். இப்போ டாக்டர் சியோ வந்து தன்னோட வீட்டில் வந்து கண்ணு முழிப்பாங்க. அவங்கள சுற்றி ரெட் கலரில் லிக்விடாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் பேரலும் இருக்குமா. இது எல்லாமே ஜங் இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்களே ப்ளூ பேரட் கேஸை. அந்த கேஸில் இருக்க பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்கும். அந்த ப்ளூ பேரட் கேஸோட விக்டிம் வந்து சியோவோட அக்கா அப்படின்றது எல்லாமே தெரியும். இதை வச்சு பார்க்கும்போது டாக்டர் சியோவோட அப்பா தான் அவங்க அக்காவையும் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது தான் அக்கா இறந்த இன்சிடெண்ட் வந்து டாக்டர் சியோட கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். உடனே டாக்டர் சியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தான் அப்பாவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் அந்த கூட இருந்த பொண்ணை நம்ம கண்டுபிடிச்சா ஈஸியாக வந்து அப்பா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தேடி போவாங்க. ஏன் அந்த பொண்ணை தேடுறது ஈஸினா, அந்த பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கோம்ல, அதில் ஸ்கூலோட பேரை பார்த்துருப்பாங்க. அதனால் அதை வச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மிஸ்டர் காய் தன்னை கொல்ல வந்தபோது டாக்டர் சியோ கிட்ட ஒரு சர்ஜிக்கல் நைஃப் இருக்கும்ல, அதை வந்து பிடிங்கிருப்பார்ல, அதை கொண்டு வந்து ஒரு பெட்டிக்குள்ளே சேர்த்து வைக்கிறாரு. இந்த பெட்டிக்குள்ளே தான் இவர் இது வரைக்கும் யார் கொலை பண்ணாங்களோ அவங்ககிட்டேருந்து எடுத்த திங்ஸ் எல்லாமே இருக்கும். அதோடு சேர்த்து இப்போ டாக்டர் சியோவோட பொருளையும் உள்ளே வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜங்கு அவங்களோட டீம்மேட்ஸும் நேற்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்கள ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வச்சு அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. அதில் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு அப்படியே டாக்டர் சியோ மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாயில் வேணால் சியோ மாதிரி இருக்கலாம், ஆனால் சியோவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எப்படி வந்து மர்டராக இருக்க முடியாதுல்ல. முக்கியமாக அவங்க வந்து ப்ளூ பேரல் பேஸோடு எப்படி ரிலேட் ஆகிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கும் இந்த விஷயத்தில் வந்து டவுட்டாக இருக்கும். ஒருவேளை டாக்டர் சியோவுக்கும் இந்த கேஸுகளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா, ஏன்னா பிக்சர் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டாக்டர் சியோ மாதிரி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் குழப்பத்தில் இருப்பான். கட் பண்ணால் டாக்டர் சியோ என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற இடத்துலையும் தான் மேலே ரெட் கலர் லிக்விட் இருக்கும்ல, அந்த லிக்விட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் ஞாபகம் வரும். சியோவுக்கு அவங்களோட அக்கா வந்து ஒரு தடவை எப்படி பொம்மை தைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அந்த பொம்மை தான் சியோ எப்போயுமே தன்னோட கையிலே வச்சுருந்த பொம்மை. அப்போ வந்து அவங்க சைடு வந்து அவங்க அப்பா போகிறத பார்த்ததோ அந்த பொம்மையை வந்து சியோ வந்து ஒழிச்சு வச்சுக்குவாங்களாம். அக்கா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பாவை பார்த்ததும் எப்பவும் போல் அப்பா கிட்டே பேசிவிட்டு, அப்பா அவங்க ரூமில் போய் இன்றைக்கி படிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவங்க கூட போவாங்க. அப்பா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அக்காவையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் சியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ இங்கேயே இரு, இங்கேருந்து நீ எப்படி சைக்கோபாத்தா மாறணுன்றத படி, அதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரூம்லேயே தனியாக அவளை விட்டுட்டு கிளம்பி போயிடுவார். ஏன்னா சியோவோட அப்பா மிஸ்டர் காய்க்கு தன்னை மாதிரி எப்படியா தன்னோட பொண்ணு சியோவையும் சைக்கோபாத்தா மாற்றணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அதனால் நீ சைக்கோபாத் புக்கை தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூம்லேயே விட்டுட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உண்மையாகவே சியோட அக்கா வந்து அவர் தான் கொலை பண்ணியிருப்பாரா, இல்லை சியோ கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி டவுட்டாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேயே சியோ வந்து ஒரு சில இன்சிடெண்ட்டில் தான் அப்பா மாதிரி தான் நடந்துக்குவாங்க. ஒருவேளை அவங்க கொலை பண்ணியிருக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி காட்டுவாங்க. இன்னொரு பக்கம் ஜங்கு அவனோட டீம் மெம்பர்ஸும் மிஸ்டர் காயோட லாண்ட்ரி ரூமுக்கு போயிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, விக்டிம் இங்கே தான் துணி துவைக்க கொடுத்துருப்பான், அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. இங்கே தான் விக்டிம் வந்து அடிக்கடி வந்து துணி துவைக்க போடுவாரான்னு கேட்கும்போது, ஆமாம் சார் இங்கே தான் போடுவாங்க, இப்போ ரீசெண்டாக எதுவும் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பார். அப்போ ஜங்கு என்ன சொல்லுவான் அப்படின்னா, எனக்கு வந்து உங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே ஜங்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே போய் ஏதாவது திங்ஸ் வந்து இந்த கேஸுக்கு ரிலேட்டடாக இருக்கா, ஏன்னா கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க, க்ளீனிங் லிக்விட் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் க்ளீனிங் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்களே, அது ரெண்டு இதில் இருக்கு, அந்த ரெண்டு பொருளும் இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்றதுக்காக போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் காயை விசாரிச்சுட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் வந்துடுமா, அதனால் அவர் வெளியே போய் ஃபோன் பேச போயிடுவார். உடனே காய் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜங்கு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரூமுக்கு போவார். தனக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றது ஜங்குக்கு நல்லாவே சென்ஸ் ஆகும். மிஸ்டர் காய் இப்போ ஜங்கை கொலை பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தா அதை பண்ண மாட்டார். சார் அங்கே எதுவுமே இல்லை சார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜங்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நல்லவேளை ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து ஜங்கு தப்பிச்சார், இல்லைன்னா ஜங்கு தான் காயோட அடுத்த விக்டிமாக மாறியிருப்பார். கட் பண்ண டாக்டர் சியோவை தான் காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணு படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் யூனிஃபார்மில் நேம் பார்த்துருப்பாங்கல்ல, அந்த நேம் இருக்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. அங்கே அந்த பொண்ணு மாதிரி யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்க்கும்போது ஒரு பொண்ணு வந்து பார்க்குறதுக்கு அந்த பொண்ணு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. அவங்க போகிற வழி ஃபுல்லாமே சியோ தான் விக்டிமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே போஸ்ட் அடித்து ஒட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க போயிட்டுருப்பாங்க. அவங்க கிட்ட போய் அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து வேறு பொண்ணு தான் இருப்பாங்க. அவங்க வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க
போல இருக்குது, சாரிம்மா தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் ஜங்கி என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட சீனியர் கிட்ட நம்ம எதுக்கும் இந்த லாண்ட்ரிமேனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலாமே, ஏன்னா எனக்கு அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது, ஏன்னா அவரோட பாத்ரூமை நான் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்க நிறைய திங்ஸ் கொலையாளி யூஸ் பண்ணுற திங்ஸ் மாதிரியே இருந்துச்சு, அதெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு சீனியர் சொல்லுவாங்க, நீ சொல்கிற திங்ஸ்ன்னு சொல்கிற பார்த்தியா, அது எல்லாரோட வீட்லேயுமே நார்மலாக இருக்கிறது தான், அதை வச்சுன்னா அவரை விசாரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்க இந்த டைம் வந்து டாக்டர் சியா அந்த இடத்துக்கு வருவாங்க. உடனே அவங்க 2 பேரும் அவங்கள பார்ப்பாங்க. பார்த்தா டாக்டர் சியா உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்கும். அப்புறம் அங்கங்கே அந்த ரெட் கலர் லிக்யூட் இருக்கும்ல, அதுக்கான தடமும் இருக்கும். ஏன்னாம்மா ஏன் அப்படி காயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஜங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டாக்டர் சியா கிட்ட நீ அந்த கேஸோட ரிப்போர்ட்டை சீக்கிரமாக எனக்கு சப்மிட் பண்ண முடியும், ஏன்னா என்னோட சுப்பீரியர் வந்து அதை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க, ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு சியாவும் சரி ஓகே நான் போனோன்னே சென்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே, இந்த விஷயம் எல்லாத்தையும் சியாவோட அப்பா மிஸ்டர் காய் என்ன பண்ணுவாருன்னா தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களே, அந்த ரிப்போர்ட்டில் எழுதியிருக்க கண்டென்ட் எல்லாத்தையும் அழைச்சிட்டு புதுசாக அந்த கேஸுக்கே கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத கண்டென்ட் எல்லாத்தையும் அதில் வச்சு இன்ஸ்டால் பண்ணி ஜங்குக்கு வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி, நீங்கள் லாஸ்ட்டாக வந்து விக்டிமோட வாயில் என்னோட ஃபோட்டோ வச்சு அனுப்பிட்டீங்க, அதனால் எல்லாருமே என்னை சந்தேகப்படுறாங்க, இப்போ நான் தான் கொலை பண்ணியிருக்க சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரி ட்வீட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எதுக்காக என்னையை வந்து மாட்டி விட்டீங்க, வேறு யாரையாவது நீங்கள் மாட்டி இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இப்போ சரி இப்போ உனக்கு என்ன வேற ஒருத்தவங்களை மாட்டி விடணுமா, சரி வேற ஒருத்தவங்களை மாட்டி விட்றேன், ஆனால் அந்த பிளானுக்கு நீயும் கோஆப்ரேட் பண்ணணும் சரியா அப்படின்ற மாதிரி ஒரு டீல் பேசுவார். அதுக்கு சிஓவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி டீலுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஜங்கும் அவங்களோட டீம் மெம்பர்ஸும் அவங்களோட சுப்பீரியர் கூட மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அந்த மீட்டிங்கில் இந்த கேஸை பற்றி கேட்கும்போது ஜங் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கேஸ் வந்து ப்ளூம்பெர்ரி கேஸோட வந்து ரொம்ப அதிகமாக ரிலேட் ஆகிருக்கு, அதனால் அதை விசாரிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த போலீஸ் சீப் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்குற அப்படின்றதுனால நான் உனக்கு பர்மிஷன் தரேன், ஆனால் இந்த கேஸை வந்து நீ மட்டும் தான் தனியாக ஹேண்டில் பண்ணணும், இல்லை உன்னோட டீம் மெம்பர்ஸ் யாரையும் இன்வால்வ் பண்ணக்கூடாது, அதுக்கு ஓகே அப்படின்னா உனக்கான பர்மிஷன் நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஜங்கு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிக்குவான். அடுத்த அன்றைக்கி நைட்டு தான் காட்டுறாங்க. டாக்டர் சியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட கெட்டப் அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒருத்தவங்களை கொலை பண்ண போனால் எப்படி போவோம் அந்த மாதிரி மாற்றிக்கிட்டு கிளம்புவாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வரும், நான் சொன்ன மாதிரி உனக்காக ஒரு கார் ஏற்பாடு பண்ணிட்டேன், இந்த காரில் உனக்கு ஒரு ரெக்கார்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அது கூடவே அதுலேருந்து ட்ராக்கிங் டிவைஸையும் ரிமூவ் பண்ணிட்டேன், அப்போ தான் நீ எங்கே போகிற வரன்றது யாருக்குமே ரெக்கார்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரில் ஏறி சியோ அங்கேருந்து கிளம்பி போவாங்க. இன்னொரு பக்கம் ஜங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சியோ அனுப்பின ரிப்போர்ட்டை இப்போ தான் பார்ப்பாங்க. அவர் இந்த ரிப்போர்ட்டை பார்த்தவருக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும், ஏன்னா அவர் ஆட்டோஸ்பே பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு இருந்திருப்பார்ல, அங்கே பார்த்ததுக்கும் இப்போ ரிப்போர்ட்டில் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம டாக்டர் சியோ ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்காங்களா, அவங்க நம்பக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் சியோவுக்கு வந்து மெசேஜ் போடுவான், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் உடனே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா டாக்டர் சியோ வந்து இப்போ இருந்த நிலைமை வந்து சரியில்லை, அவங்க ஏதோ ப்ராப்ளமில் இருப்பாங்க போல இருக்குது, அதனால தான் ரிப்போர்ட் சரியில்லை அப்படின்றது மாதிரி இந்த மெசேஜை போட்டிருப்பான். டாக்டர் சியோவுக்கு அவன் அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் வரும். ஆனால் அவங்க என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஜங் வந்து இந்த விஷயத்தில் இன்வால்வ் பண்ணக்கூடாது, அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது, நம்ம அப்பா சொன்ன மாதிரி நம்ம பண்ணோன்னா நம்ம வந்து இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. உடனே டாக்டர் சியோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த காரில் ஏறி ஒருத்தவங்களை மாட்டி விட பிளான் பண்ணியிருப்பாங்களே அவங்களோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு அந்த மாட்டி விடணும் அப்படின்னா அவங்களோட டிஎன்ஏ சாம்பிள் கலெக்ட் பண்ணோம்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. டூத் ப்ரஷ்லேருந்து அப்புறம் அவங்களோட திங்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி யார் தான் மாட்டி விட போகிறோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவனை பார்க்கும்போது அந்த நாள் வந்து குத்துப்பட்டு இறந்து போகிற நிலைமையில் இருப்பான். சரி இவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் சியோ அங்கேருந்து கிளம்புவாங்களா. இப்போ இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே மிஸ்டர் காய் வந்து தன்னோட காரில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். இவர் எப்படி இங்கே இருக்கிறத பார்க்குறாரு அப்படின்னா, ஆல்ரெடி தனக்கு அசிஸ்டண்ட் ஒரு குட்டி பொண்ணு இருக்கும்ல, அந்த குட்டி பொண்ணை வச்சு அங்கே ஃபுல்லாக சர்வீலன்ஸ் கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது மூலமாக தான் இப்போ நடக்கிற எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா டாக்டர் சியோ மாட்டி விடணுன்றது அவரோட நோக்கமாக இருந்திருக்கும், அது வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. சரி டாக்டர் சியோ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது இப்போ வந்து படுத்துட்டு இருந்திருப்பார்ல ஒருத்தர், அவர் வந்து எந்திரிச்சு வருவார். ஏன்னா அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவனை கொண்டிருக்க மாட்டார் போல இருக்கு. அவர் எந்திரிச்சு வந்தது தன்னை கொலை பண்ணது வந்து சியோ தான் நினச்சிட்டு, நீ எதுக்கு என்னை கொலை பண்ண பார்த்தேன், நான் உன்னை என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க.
இருப்பாங்க. இந்த விஷயத்தை சிஓ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர் இறந்து போகிற ஸ்டேஜில் இருக்காருன்றதுனால தானே அவங்க வந்திருப்பாங்க. இதான் தன்னோட அப்பாவோட பிளான்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த குத்துப்பட்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சிஓ அங்கேருந்து போக விடாமல் பிடிச்சி பிளாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சிஓட மாஸ்க்கை வந்து அவர் கழட்டி ஃபேஸை பார்த்துருவார். உடனே டாக்டர் சிஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு மேலே இவரை விட்டால் பிரச்சனை ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே தள்ளி விட்டுருவாங்க. அதில் அவர் அடிபட்டு அங்கேயே இறந்து போயிடுவார். இந்த டைம் டாக்டர் சிஓ வந்து தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ இல்லை ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணியோ கூட ஒருத்தவங்களோட உயிரை எடுத்துட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தன்னோட காரில் இருந்துட்டு மிஸ்டர் காயும் பார்த்துட்டு இருப்பாங்க. மிஸ்டர் காய்க்கு தன்னோட பிளான் வந்து ஒரு வழியாக சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவரோட பிளான் படி சிஓ வந்து தன்னை மாதிரி ஒரு சைக்கோபாத்தா மாற்றணும்னு நினச்சாங்க. இப்போ அதுபடியே சிஓ என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தவங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கான எவிடன்ஸ் இப்போ அவர்கிட்ட இருக்குது. இப்போ அவரோட பிளானில் வந்து அவர் சக்ஸஸ் ஆன மாதிரி தானே. இப்போ இந்த விஷயத்தை வச்சு டாக்டர் சிஓ அடுத்தடுத்து அவர் என்ன பிளான் பண்ணி மிரட்ட போகிறான்றது தெரில. அந்த விஷயத்தை அடுத்தடுத்த எபிசோட்களில் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் சீரிஸோட 8வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் டாக்டர் சிஓவோட சின்ன வயசில் நடந்த விஷயங்களை தான் காட்டுறாங்க. ஒரு டைம் சின்ன வயசில் சிஓவை பூச்சி கடிச்சிருக்கோம். அவளோட அக்கா தான் சிஓ டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ சிஓ கிட்ட அக்கா கேட்பாங்க, நீயும் அப்போ என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அந்த டைம் சிஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க. அப்படியே தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி சிஓவுக்கு தான் அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்றத அக்கா கிட்ட சொல்லணும் தான். ஆனால் நம்ம அப்படி அக்கா கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அக்கா வந்து என்ன பண்ண நினைப்பாங்க, அக்காவும் நம்மள மாதிரி அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு பூச்சி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே டாக்டர் சிஓவோட வேலை தான். அவங்க அப்பா கூட போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி தன்னை பூச்சியை வந்து கடிக்க வச்சுருப்பாங்க. இப்படி சின்ன வயசுலேருந்தே டாக்டர் சிஓவுக்கு அவங்க அப்பாவோட நிழலாக இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அவங்க அப்பா சொல்கிற வேலை கேட்குறது சுத்தமாக பிடிக்காது. அவங்க அப்பா கிட்ட வந்து எப்போ தப்பிச்சு வரணும் அப்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிஓ வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம அப்பா கிட்ட வந்து சேரக்கூடாது முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ரெசென்ட்டில் சிஓ வந்து நினச்சி பார்த்துட்டேன். ஒருத்தர் கொன்னாங்கல்ல, அவங்களோட வீட்டிலேருந்து வெளியில் வராங்க. அவங்க கையில் அவங்க இறந்து போயிருப்பாங்கள்ல, அவங்களோட உடம்பு இருக்குது. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து தன்னோட கார் டிக்கியில் வச்சு தன்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த கேஸ் விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க வந்து அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு போகலான்ற மாதிரி இருப்பாங்க. இப்போ தான் கொலை பண்ண விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஏற்கனவே வந்து அவர் வந்து அவரோட நிழலாக இருக்கணும் தானே இவங்களை நினச்சிட்ருக்காங்க. அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடும்ல. அப்போ வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அப்பாவுக்கு வந்து தான் கொலை பண்ண விஷயம் தெரியும். அவர் சிசிடிவி கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு அப்படின்ற எந்த விஷயமே தெரியாமல் அந்த இறந்த பொண்ணுங்களோட உடம்பை தன்னோட வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இன்னொரு பக்கம் ஜங் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட ஆஃபீஸில் ப்ளூபெர்ரி கேஸில் விட்னஸ் எல்லாம் வாக்குமூலம் கொடுத்துருப்பாங்களே, அதுக்கான வீடியோஸை பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் விட்னஸ் சொல்கிற அங்காடையாளங்கள் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து லாஸ்ட்டு விக்டிம்கிட்டேருந்து ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்கும்ல, அதான் டாக்டர் சிஓட சின்ன வயசு ஃபோட்டோ. அதோட வந்து நிறையா வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த பொண்ணு குட்டி பொண்ணு யாராக இருக்கும், அந்த பொண்ணுக்கு இந்த கேஸ்க்கு என்ன சம்மந்தம் தரலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னா அந்த கண்ணோட்டத்தில் வந்து யோசிச்சுட்டு இருப்பார். இப்படி அவர் அந்த கேஸை பற்றி யோசிச்சுட்டு இருப்பார்ல. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜங்கை பார்க்கறதுக்காக அவரோட சீனியர் மட்டும் கொஞ்சம் தனியாக பேசணும்ப்பா, முக்கியமான விஷயம், வெளியே வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, நீ வர உன் டீம்மேட்ஸை வந்து ஒழுங்காகவே பார்த்துக்கிறது இல்லை, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, எப்போ பாரு கேஸுன்னு கேஸ்லேயே முழுகிட்டு இருக்கேன், உனக்காக தானே உன் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க உன் டீமில் வேலை பார்க்குற பையன் ஒருத்தனோட ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பையன் அவங்க ஒய்ஃபை கூட போய் பார்க்காம உனக்காக வேலை பார்த்துட்டு இருக்கான். நீ எதுவுமே வந்து ஆறுதல் சொல்லாட்டியும் கூட பரவாயில்ல, ஜஸ்ட் வந்து அவங்கள்ட்ட பேச்சாவது கொடுக்கலாம்ல, ஒன்று கூட பேச மாட்டேன், இப்படி தான் உன்னோட ஆட்டிடியூடை காட்டுவியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை சீனியர் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஜங் சொல்லுவாரா, சரி போ நாளைக்காவது பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. உடனே அடுத்த நாள் காலையில் ஜங் என்ன பண்ணுவார் அப்படின்னா காலை வெள்ளனாவே அவங்களோட டீம் மெம்பர்ஸை டேரெக்டாக போய் மீட் பண்ணுவாங்க. சாரிப்பா உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஒய்ஃபுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி விசாரிப்பாங்க. பரவாயில்ல சார், நீங்கள் கேட்டதே ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களாம். உனக்கே தெரியும்லப்பா நான் இந்த கேஸில் வந்து எவ்வளோ இன்வால்வ் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு, எனது நார்மலான கேஸ் மாதிரி இல்லை, சீரியல் கில்லர் கேஸு. நம்ம டிலே பண்ணுற ஒவ்வொரு டைமே அடுத்தடுத்து விக்டிம்ஸ் வந்து இறக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை மினிமைஸ் பண்ணுறதுக்காக தான் நான் அதில் இன்வால்வ் ஆகிட்டேன். அதனால தான்ப்பா உங்களை வந்து டேக் கேர் பண்ணி பார்த்துக்க முடியல, கோச்சுக்காதீங்கப்பா, மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவரோட டீம்மேட்ஸும் புரிஞ்சுக்குவாங்க. எனக்கு புரியுது சார் உங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்களும் இந்த கேஸ்க்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ பண்ணுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக சீரியல் கில்லர் சீக்கிரமாக பிடிப்போம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க அப்படி பேசிகிட்டு இருப்பாங்களே, இந்த டைம் டாக்டர் சிஓ தான் காட்டுறாங்க. அவங்க வந்து அவங்களோட அப்பாவுக்கான மிஸ்டர் காய்க்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம டீல் போட்ட மாதிரியே வந்து நான் பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டேன், ஆனால் நம்ம டேரெக்டாக மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே, ஏன் நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாங்களா,
இல்லை இந்த டைம் வந்து நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்ருப்பாங்க. ஆக்சுவலி டாக்டர் சிஓ வந்து அவங்க அப்பாவை டேரெக்டாக மீட் பண்ணணும் அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. ஆல்ரெடி அவங்க வந்து அவங்க அப்பாவுடைய நெல்லை வாழக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்களே. ஆனால் அவங்க அப்பா போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஆனால் தான் தனியாக கூப்பிட்டுருக்காங்க. இந்த விஷயம்னா அவங்க அப்பாவுக்கு தெரியாது. சரி பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் மனசு மாறிடுச்சு போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி மீட் பண்ண வரேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஜங்கோட ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. போலீஸ் சீஃப் வந்து ஜங்கு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்திருக்கும்ல. இவன் வந்து ப்ளூ பேரட் கேஸை விசாரிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் டென்ஷன் ஆகி ஜங்க பிடிச்சி கத்திட்டு இருப்பாரு. நீ பாட்டுக்கு அந்த ப்ளூ பேரட் கேஸ் ஓப்பன் பண்ணிட்டு இருக்க, இந்த கேஸை நான் எடுக்க சொன்னேன், நான் வேணாம் தானே சொல்லி சொன்னேன். நீ பாட்டுக்கு இந்த வந்து திருப்பி செஞ்சுட்டே இருந்த அப்படின்னா யாரோட வேலை போக்கும்? கேஸில் சின்ன தப்பு போச்சு அப்படின்னா உன்னோட வேலை மட்டும் இல்லை, இந்த டீமில் இருக்க மொத்த பேரோட வேலையும் போயிடும். ஒரு நாள் நான் எதுக்கிட்ட வேலை இல்லாமல் உட்காந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சீஃப் வந்து ரொம்ப திட்டிகிட்டு இருப்பாரு. உடனே ஜங்குக்கும் கோவம் வந்து டென்ஷன் ஆகி கத்திட்டு இருப்பாங்களா. இது வரைக்கும் வந்து சீஃப் வந்து ஜங்கை திட்டினாங்க அப்படின்னா அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் பார்த்து சும்மா தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த டைம் வந்து ஜங்கோட டீம் மெம்பர்ஸ் எல்லாமே ஜங்குக்கு சப்போர்ட் பண்ணி சீஃபை பிடிச்சி திட்டி விட்ருவாங்க. சீஃப்க்கு இது அதிர்ச்சியாக இருக்கும். இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, ஒரே நைட்டில் இப்போ எப்படி எல்லாரையும் மாற்றினா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஜங் வந்து ஒரு கேஸ் விஷயமா டீல் பண்ணுறதுக்காக ஸ்டேஷன் விட்டு வெளியே வருவார். அந்த டைம் அவங்களுக்கு டாக்டர் சிஓ கூட வேலை பார்க்குறவங்க வந்து கால் பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்ண சாம்பிள் கொடுத்துருந்தீங்களா, அதோட ரிப்போர்ட் வந்து அஃபிஷியலாக வந்துருச்சு, நீங்கள் வந்து டேரெக்டாக கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் நாங்கள் அனாலிசிஸ் பண்ணதில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். விக்டிம்ஸ் எல்லாம் இறந்துருக்காங்கல்ல, அவங்களோட உடம்புலேருந்து ஒரே மாதிரியான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை கேட்கும்போது ஜங்க் வந்து அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா டாக்டர் சிஓ கிட்ட ஆல்ரெடி இவங்க வந்து ரிப்போர்ட் வந்து மெயில் கேட்டு வாங்கியிருப்பாங்கல்ல, அதில் அவங்க வந்து எந்த விதமான கெமிக்கலுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி நம்ம உடனே டேரெக்டாக போய் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே லேபுக்கே ரிப்போர்ட் வாங்குறதுக்காக டேரெக்டாக போவாங்க. போய் என்னாச்சும் டெஸ்ட் ரிசல்ட்டு காட்டுங்கன்னு கேட்கும்போது அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை பார்க்கும்போது இப்போ 3 பேர் இறந்துருப்பாங்களே, அந்த 3 பேர் உடம்புலேருந்து ஒரே விதமான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. இது எப்படி பாசிபிளாக இருக்கும்? இதான் உண்மை அப்படின்னா டாக்டர் சி எதுக்காக நம்ம கிட்டேருந்து இதை மறைச்சாங்கன்னு தெரிலையே. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ என்னன்னு தெரில. இந்த விஷயத்தை வந்து நம்ம டாக்டர் சி கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம் டாக்டர் சி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களே, அது ஒரு கார் ஷீட் போல் இருக்குது. அந்த இடத்துக்கு போய் முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க போய் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க அப்பா வந்து பின்னாடியே வருவார். அவங்க அப்பா கரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகிறத பார்த்துட்டு அவங்க கார் ஷீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உள்ளே வந்தபடி எங்கே தன்னோட பொண்ணை காணோம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. பேர்த்து அப்படி தான் சிஓவோட கார் நிற்குமோ, சரி காரில் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்கிட்ட போய் பார்த்தாலுமே சிஓ அங்கே இருக்க மாட்டாங்க. என்னாச்சு கார்லையும் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிஓ எங்கம்மா இருக்குது அப்படின்ற மாதிரி தேடிட்டு ஃபோன் பண்ணி பார்ப்பாரு. ஃபோன் பண்ணோம் அப்படின்னா ரிங்கு போயிட்டே இருக்கும், சிஓ அட்டன் பண்ண மாட்டாங்க. கடைசியில் வந்து பக்கத்தில் ரிங் அடிக்கிற சத்தமாக கேட்குமா, எங்கே ரிங் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா போய் செக் பண்ணி பார்க்கும்போது கார் டிக்கியில் வந்து சிஓவோட ஃபோன் இருக்கும். டிக்கியில் இப்போ ஃபோன் வச்சுட்டு எங்கே போனால் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் சிஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பின்னாடியே வந்து கட்டையிலே அவரோட மண்டியில் ஒரே ஒரு போர்டு, அவர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாரா. இந்த விஷயம் எல்லாத்தையுமே காய்கூடிய ஒரு குட்டி பொண்ணு இருக்கும்ல, அதுவும் அவர் கூட வந்திருக்கும் போல இருக்கு. ஒளிஞ்சிருந்தது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கோம். அந்த பொண்ணு என்ன பண்ண போகுதுன்னே தெரில. இந்த டைம் ஜங்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா சரி ரிப்போர்ட் ஏன் மாறி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஓ கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஓக்கு கால் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் சிஓ வந்து கால் அட்டன் பண்ண மாட்டாங்களா. என்னாச்சுன்னு தெரியல, எத்தனை தடவை கால் பண்ணி எடுக்க மாட்டாங்க, ஏதாவது பிரச்சனை போல இருக்குது, எதுக்குன்னு டேரெக்டாக அவங்க வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிஓ பார்க்கறதுக்காக அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. ஆல்ரெடி சிஓ என்ன பண்ணியிருப்பாங்க, ஒருத்தவங்களை கொண்டிருப்பாங்கல்ல, அந்த டெட் பாடி வந்து தன்னோட வீட்டில் தானே ஒழிச்சு வச்சுருப்பாங்க. இப்போ ஜங்கு வந்து சிஓ தேடி அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அங்கே டெட் பாடி வந்து ஜங் கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்னாக போகுதுன்னு தெரில. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். அப்படி இன்னொரு பக்கம் சிஓ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா தன்னோட அப்பா அடித்து மயக்கமாக்குனாங்கல்ல, அவங்களோட கை கால் எல்லாத்தையும் வந்து நல்லா பிளாஸ்டிக் வச்சு கட்டி இறுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க, இதுக்கு மேலே உன்னோட நிழலாம் என்னால் இருக்க முடியாது, போன டைம் வந்து நீங்கள் என்கிட்ட வந்து மிஸ் ஆகிட்டீங்க, இந்த தடவை கண்டிப்பாக நீங்கள் சாக தான் போகிறீங்க, அது வந்து எந்த விதமான சேஞ்சும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கை கால் எல்லாத்தையும் நல்லா டைட்டாக கட்டிட்டு அவங்க கரெக்டாக கழட்டாத மாதிரி பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே சிஓ வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க அவங்க அப்பா எப்படி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரி அவங்க கழுத்தை வச்சு கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் கரெக்டாக சிஓக்கு ஹார்ன் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கும். எப்படி ஹார்ன் சவுண்ட் கேட்கும், நான் தான் ஷெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது அவங்க அப்பாவோட வண்டியிலேருந்து கேட்கும். அப்பாவோட வண்டிக்குள்ளே போய் யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி வண்டியில் யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டியில் போய் யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்ப்பாங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா வண்டியில் யாருமே இருக்க மாட்டாங்களா. இந்த கேப்பை யூஸ் பண்ணது
அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காயோட கட்டெல்லாம் வந்து அவுத்து விட்ருக்கோம். இப்போ சியோ திரும்பி பார்க்கும்போது காய் வந்து கட்டெல்லாம் கழட்டிட்டு நல்லா ஸ்டடியாக நின்றுட்டு இருப்பாரு. சியோ வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே வந்தவர் பலன்னு சியோ வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. சியோவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்களா, உடனே ஹீரோவோட கழுத்தை நினச்சி அப்படியே கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. சியோவால் எதுவுமே பண்ண முடியாது. இவர் இப்படி தப்பிச்சாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். இப்போ எப்பறம் பண்ணுறது, சாக போகிறாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி ஒருத்தவங்க வந்து போவாங்க. இதை பார்த்த காய் என்ன பண்ணுவார் அப்படின்னா சியோவோட கழுத்தில் இந்த கையை விட்டுருவாராம். இந்த ஸ்டைத்தை யூஸ் பண்ண சியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை விட்டால் தப்பிக்க வேறு நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தப்பிச்சோம் பொழிச்சோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக ஓடி தன்னோட வீட்டுக்கு போவாங்க. ஆல்ரெடி ஜங்கு சியோவோட வீட்டுக்கு தானே வந்துட்டு இருக்காங்க. சியோ வீட்டுக்கு போனாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக படுக்கலான்னு பார்த்தா பின்னாடியே தன்னோட அப்பா வந்து தன்னோட கழுத்தை வச்சு கொலை பண்ணுற மாதிரி தோணிட்டு இருக்கும். அவங்களால வீட்டில் கொஞ்சம் நேரம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. சரி வீட்டில் இருக்க வேணாம், வீட்டிலேருந்து ரொம்ப சஃபகேட் ஆகுது, நம்ம வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வருவாங்களா. வெளியே ஓடி வரவங்க ஆப்போசிட்டில் இருந்து ஜங்கை பார்ப்பாங்க. ஜங்கு சியோவை பக்கம் தானே வந்திருப்பாங்க. ஜங்கு சியோவை பார்க்கும்போது அவங்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக காயம்பட்டு இதெல்லாம் இருக்குமா. அதை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணுவார்னா சரி எங்கள் கூட வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டுட்டு அவர் போய் என்ன பண்ணுவார் அப்படின்னா சியோவுக்கு மருந்து எல்லாம் வாங்கிட்டு வருவார். அப்போ தான் சியோவோட வீட்டை சுற்றி பார்ப்பாரு. சுற்றி பார்த்தா அப்படின்னா அங்கே ஃபுல்லாக வந்து ப்ளூ கேரல் கேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கான க்ளூ எல்லாமே இருக்கும். அவங்க வீட்டு நடுவில் ஒரு ப்ளூ பேரல் வச்சுருப்பாங்க. அப்புறம் அவங்க ஒரு போர்டு செட் பண்ணி அந்த ப்ளூ பேரல் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அது டீட்டெயிலாக செவரில் வந்து இருக்குமா, இது எல்லாத்தையுமே ஜங்கு வந்து பார்த்துக்கிட்டே தான் உள்ளே வருவார். உள்ளே வந்தவங்க சியோ வந்து அடிபட்டிருக்கோம்ல, அவங்க காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு விட்டு சரி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் போகாதீங்க, இன்றைக்கி என் கூட ஸ்டே பண்ணுறீங்களா, ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே நான் கூட இருக்கேன், நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு உட்காந்துருப்பாங்க. அப்போ ஜங்குக்கு ஒரு விஷயம் உறுத்திட்டே இருக்கும். அவங்கள்ட்ட கேட்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டுருவார். ஆமாம் நீங்கள் எதுக்கு சியோ, நீங்கள் ஃபாரன்சிக் ஆஃபீஸரா, நீங்கள் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. நான் எதுக்காக இதை கேட்குறேன் அப்படின்னா நான் வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆனதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னோட சின்ன வயசில் வந்து நான் செய்யாத தப்புக்காக என்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போதைக்கு வந்து என்கிட்ட எந்த விதமான ப்ரூஃபும் இல்லை நான் நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு. அந்த டைம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ண ஆஃபீஸர் ஒருத்தர் தான் நான் எந்த விதமான தப்பும் பண்ணலை அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி என்னை வந்து ரிலீஸ் பண்ண வச்சார். அதுலேருந்து எனக்கு வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. ஏன்னா நம்ம போலீஸ் ஆனோம் அப்படின்னா இன்னசென்ட் பீப்புள் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்களே, நம்மளும் அப்பாவிகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் போலீஸ் ஆனேன். இப்போ நான் போலீஸ் ஆனதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்க மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல, அந்த விஷயம் என்னன்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு சிஓ வந்து அதுக்கான பதில் சொல்லாமல் எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன் தான் ஜங் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இது வந்து ஜங்குக்கு வந்து கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்தும். இவர் வந்து இவ்வளோ கதை சொல்கிறாரு, அவர் வந்து அவங்க ரீசன் தானே கேட்டாங்க, நீங்கள் ஏன் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் ஆனீங்கன்னு சொல்லிட்டு அதையும் சொல்ல மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்களா. அந்த டைம் ஜங்குக்கு வந்து அவங்க டீம்மேட்ஸ்லேருந்து மெசேஜ் வரும். இந்த மாதிரி வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்ல, அதில் கிடைச்ச ஃபோட்டோக்கு பக்கத்தில் வந்து ஒரு துறைமுகம் இருக்குது, அந்த துறைமுகத்தோட அட்ரஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த துறைமுகத்தோட அட்ரஸை ஜங்குக்கு வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க. ஆக்சுவலி இப்போ வந்து ஜங்கு வந்து ரொம்ப கிட்டத்தில் வந்து நெருங்கிட்டார் காயோட ஃபேமிலி கிட்டேருந்து. காயோட ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தானே டாக்டர் சியோ. ஜங்குக்கு வந்து காயோட பொண்ணு தான் டாக்டர் சியோ அப்படின்றது தெரிய வருமா, அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்ன நடக்கும் அப்படின்றத அடுத்த எபிசோடுகளில் வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.